மேட்ச் பிட்வீன் டிஎன் லெவன்ஸ் தொட்டியப்பட்டி வர்சஸ் கிருஷ்ணகிரி ஸ்மார்ட் பாய்ஸ். ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஸ்மார்ட் ப்ரோஸ். ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச். ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் இதில் ஜெயிக்கிறவங்க ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 ப்ரைஸுக்குள்ளே ஒரு ப்ரைஸை செக்யூர் பண்ணுவாங்க. பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. மார்னிங் பேட்ஸ்மேன் சைக்கிள் ஜிம்பா கார்த்தி, நான் சைக்கிள் ஸ்டாலின். ஆக்சுவலாக முதல் ஓவர் லக்ஷ்மணன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பரட்டி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. முதல் பந்தய ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். கார்த்தி எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் பேட்டை விட்டு அடிச்சிருக்காரு. இங்க பவுண்டரி போயிருக்கு. ஸ்டார்ட் வித் பவுண்டரி ஜிம்பா கார்த்தி. செகண்ட் ஒன் பேட்ல பட்டு கீப்பர் வேசமா மாறிடுச்சு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஆப்போசிட் விண்டு. அதுலயும் எதிர்த்து அடிச்சிருக்காரு. தாண்டி போகுதா? போயிடுச்சு. அங்க பவுண்டரி யாரான்னு செக் பண்ணுவாங்க. அங்க ஃபீல்டர் இல்லா காரணத்தால பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்துருக்காங்க. குயிக்கரான ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்ச் கிட். ஆனால் பேட்டில் தெளிவாக மீட் ஆகலை. ஒரு சிங்கிள். இதோட ஓவர் முடிவு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பால் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் டு என் தி ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்ச மேல 11 ரன் அடிச்சிருக்காங்க டிஎன் லெவன்ஸ் தொட்டியப்பட்டி. செகண்ட் ஓவர் வசந்த் சூப்பரா போட்டிருக்காருங்க. ஸ்டார்ட் வித் டாட். செகண்ட் ஒன் விகேந்திர சம்பளம் ஆட பார்த்துருக்காரு. அங்க ஓடிடுறாரா? எஸ், ஓட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்வீப் ஆட பார்த்தாரு. இடம் கொடுக்காம போட்டிருக்காங்க. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் கால் அப்படின்னு வந்திருக்கு. எஸ் அப்படிங்கிற பதிலாக கொடுத்துருக்காரு கீப்பரிங்க. நல்ல டேக் ஆன். விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒன் அவுட் அடிச்சிருக்காருங்க. இதுவும் ஹைட் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு காலாவே இருக்குன்னு சொல்லலாம். கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கடைசி வரையும் போய் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டருங்க. எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்காக சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன் மட்டும் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சென்ஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. குயிக்காக எடுத்து அடிச்சிருக்காங்க. த்ரோவையும் டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் விக்கெட்டுக்கான ஒரு அப்பீலாக இருந்திருக்கும். 2 ஓவர் கம்ப்ளீட் இருக்குது. 2 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 16 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே டிஎன் லெவன்ஸ். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட குட்டா வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே பவுலர் நோக்கி நல்லா ஸ்டாப் இங்கே குயிக்காக ஸ்டாப் பண்ணி. செகண்ட் ஒன் பெரிய சுத்துங்க. குத்துற தேவை எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலா மாதிரி இருக்கு. ஸோ பேக் டு பேக் 2 பாலும் டாட் பாலாம். தேர்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகல. தரையா உருண்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஸ்டாப் இங்கே எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்ச் திருமணத்தை பார்த்து தெளிவாக. நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. கிளியர் கிட்னே சொல்லலாம். நேருக்கு நேரிங்க சவுண்டே சொல்லணும். வெளில போய் விழுணும். டிராவல் ஆகி போகுதான்னு பார்த்தா சூப்பர் டேக்கனுங்க. இங்கே லைனில் வச்சு தெளிவாக கேட்ச் ஆப்போசிட் விண்டு. அதன் காரணமாக டிராவல் ஆகலன்னு நினைக்கிறேன். விக்கெட் நெக்ஸ்ட் நியூ பர்சனாக இங்கே தினேஷ் வந்திருக்காரு. தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். சுவிட்ச் கிட் இந்த முறை உடம்புல தான் பட்டிருக்கு. ஸோ லெக் பை 100 ரன் டாட் பாலாக மாறிடும். டாட் பால் டு எண்டி ஓவர். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 3 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 17 ரன். ஸோ மேட்சுக்கான 4th ஓவர் போட இங்கே வசந்த் வந்திருக்காரு. சைக்கிள் இருக்குது ஜிம்பா கார்த்தி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சென்ஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டாருங்க. கரெக்டாக கேப்பில் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. எடுத்து அடிக்கிறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக மாறும். சிங்கிள். செகண்ட் ஒன் தினேஷ் ஆன் ஸ்ட்ரைக். பெரிய ஷாட்டுக்கான ஸ்ட்ரைக். டாட் பாலாக மாதிரி இருக்கா? அம்பே செக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துருக்காங்க. இங்கே போன பால் ஒரு ரைடு. செகண்ட் ஒன் ரீபால். முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போய் பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க. டிராவல் ஆகாது கண்டிப்பாக. ஆப்போசிட் விண்டு கைக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். விக்கெட்டாக மாறிடுச்சு தினேஷோட விக்கெட். நெக்ஸ்ட் நியூ பர்சனாக இங்கே பரணி வந்திருக்காரு. டைமிங்கன்னா 4 பால் இருக்குது. தேர்ட் ஒன் வர விட்டு கட் பண்ணியிருக்காரு. விகேந்திர ஸ்டம்பில் நல்ல ஸ்டாப்பிங்க. எடுத்து குயிக்காக ஏரியா இருக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக. இன்னும் 3 பால் இருக்குது. 4th ஒன் கவர்ஸில் அடிக்க பார்த்தாருங்க. டாட் பால் மாதிரி இருக்குது இங்கே. 5th ஒன் வர விட்டு அடிச்சாருங்க. கவர்ஸில் குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம். 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. ஸோ ஒரு டாட்டுக்கு அப்புறம் பவுண்டரி. 4th ஒரு லாஸ்ட் ஒன் பால். மார்ஜின் விகேந்திர ஸ்டம்ப் லாஸ்ட் ஆருங்க கரெக்டாக. ஸோ ஆலையில் பக்கம். ஸோ பேக் டு பேக் 2 பவுண்டரி டு என்டி ஓவர்னே சொல்லலாம். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது இங்கே. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 4 ஓவருக்கு 3 விக்கெட் லாஸ் பண்ணி 28 ரன். ஸோ மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே சுனில் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது பரணி. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே வர விட்டு ஆஃப் சைடில் கட் பண்ண. ஸோ
ஃபீல்டரையும் தாண்டிடுச்சு. பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பவுண்டரியும் புஞ்சி. ஸோ இந்த தடவை முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வார்ம் வெல்கம் பண்றாரு இங்க பரணி. செகண்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்புறாருங்க. ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே அம்பே செக் பண்ணிட்டு போன பால் ரெடு. செகண்ட் ஒன் ரீ பால் முன்கூட்டியும் சஃபில் பண்ணி போனாருங்க. பிகேந்தே ஸ்டம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணி பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக வரும்னு நினைக்கிறீங்க. ஃபோர்த் ஒன் வர அவுட் அடிச்சாருங்க. குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம். கவர்ஸில் 1 பவுன்ஸில் இதுவும் பவுண்டரி கிளியர் பண்ணி போகார்த்தி 3வது பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ரெமினிங்னா 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. கரெக்டாக கேட்சுக்கான ஒரு கால்னு சொன்னாங்க. ஆனால் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. ஆனால் 1 பவுண்டரினே சொல்லலாம் இங்கே ஜிம்பா கார்த்தி. போன ஓவரில் 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்தா இந்த ஓவர்லேயே 2 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ரெமினிங்னா 1 பால் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் இதுவும் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு. ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்க ஜிம்பா கார்த்தி. ஸோ இவர் மட்டுமே 5 பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் இந்த மாதிரி ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. டாப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு கால். கேட்சிங் புஷ்டார். ஸோ ஹாட்ரிக் பவுண்டரியை விட்டு கொடுத்துருந்தாலும் ஹார்டி ஹிட்டரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாரு. 5 ஓவர் இருக்கு. 5 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 46 ரன். ஸோ மேட்சுக்கான 6வது ஓவர் போட இங்கே ராமலிங்கம் வந்திருக்காரு. ஸ்டைல இருக்கிறது பரணி. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே தொட்டு விட்டுருக்காருங்க. ஸோ கேட்சுக்கான ஒரு காலாவும் இருந்து ஒரு சிங்கிள் ஓடி வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் சூப்பர் ஷாட்டுங்க. இங்க ராக்கெட் மாதிரி கிளப்பினாரே சொல்லலாம். சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருன்னு நினைக்கிறேன். எஸ் வெல்ல போயிருக்கு. இங்க சந்திச்ச முதல் பால 6ஓட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க தனப்பிரகாஷ். வாட் அண்ட் ஷாட்டுங்க. இங்க என்ன 4 பால் இருக்கு. தேர்ட் ஒன் வர விட்டு கட் பண்ண பார்த்தாருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி வந்து பெரிய சுத்து குயிக்கர் ஒன் மோர் டாட் பால். இப்போ 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் சூப்பர் ஷாட்டுங்க. இதே ராக்கெட் மாதிரி ஏந்தி விட்டாருன்னு சொல்லலாம். இதுவும் ஹைட்டுக்கும் விண்டுக்கும் இழுத்துட்டு போயிருந்தா சொல்லலாம். ஒரு 6. ஸோ 2 டாட்டுக்கு அப்புறம் அகைன் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு மட்டுமே 2 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரெமினிங்னா 1 பால் இருக்கு. 6 ஓவர் லாஸ்ட் 1 பால் வேலைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. பேக் டு பேக் 2 ஒயிடு. லாஸ்ட் 1 ரீ பால் பெரிய சுத்துங்க. உடம்புல தான் பட்டிருக்கு. லெக் பை இன்னொரு ரன்னா மாறிடும். டாட் பாலாக மாறிடும். ஸோ டாட் பால் டு எந்தி ஓவர்னே சொல்லலாம். இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கீங்க. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 6 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 61 ரன். மேட்சுக்கான 7th ஓவர் போட இங்கே புட்டாராஜ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பரணி. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி காலில் தான் பட்டிருக்கு. கண்டிப்பாக லெக் பை இன்னொரு ரன்னா மாறிடும். டாட் பாலாக மாறி. செகண்ட் ஒன் போலிங்க. பேட்ஸ்மேன் நகர்ந்து போனதை பார்த்து தெளிவாக போட்டார். தேர்ட் ஒன் காலில் தான் பட்டிருக்கு. லெக் பை இன்னொரு ரன்னா மாறிடும். டாட் பால் கண்டினியூஸாக 3 பாலுமே டாட் பாலை போட்டு கொடுத்துருக்காரு. ஃபோர்த் ஒன் ஷஃபிள் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க. கிளியர் ஹிட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது 6 தாண்டி தான் போகும். எஸ் கேட்சப் புடிச்சாங்க லைனில் வச்சு. சூப்பர் டேக்கு நீங்க பரணி. ஸோ ஆப்போசிட் விண்டு அது காரணம் எதுவுமே ட்ராவல் ஆகல. தெளிவாக கேட்சப் புடிச்சாருங்க ஃபீல்டர். ஃபிஃப்த் ஒன் டாட் பாலுங்க. லெக் கட்டர் வேரியேஷன். நீங்க 7th ஓவர் லாஸ்ட் 1 பால் டாட் பாலா போட்டாருங்க. ஸோ நல்ல ஓவர்னே சொல்லலாம். சிக்கனமான ஒரு ஓவரா போட்டு கொடுத்துருக்காருங்க. 7வது ஓவரை புட்டா இதோட 7 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 7 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 61 ரன். ஸோ போன ஓவரை போட்ட புட்டா மெயின்டன் ஓவரா போட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பலார்னு அடிச்சாருங்க. வந்து வேகத்துக்கு அடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லலாம். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருச்சு. ஸோ பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இங்கே லாஸ்ட் ஓவரை செகண்ட் ஒன் அகைன் யாக்கிங் லென்த்ல போட்டது. தரையா விருந்து ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இங்கே கண்டிப்பா எடுத்து எரியக்குள்ள சிங்கிளா டபுளா மாத்த பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரைக்கை ஹார்ட் ஹிட்டர் தான் தக்க வைக்க பார்ப்பாங்க லாஸ்ட் ஓவர். அதன் காரணமா ஸோ 2 ரன் குயிக்காவே ஓடி வந்துட்டாங்க. தேர்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி போய் அடிச்சிருக்காருங்க. ஆப்போசிட் பிண்டு இதுவும் டிராவல் ஆகாதா. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி 2 ஓவர்ல கரெக்டா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவங்க தேவையான ஸ்கோரை எடுத்து வந்துட்டு இருக்காரு இங்க பேட்ஸ்மேன். ரெமினிங்னா 3 பால் இருக்கு. ஃபோர்த் ஒன் அகைன் யாக்கிங் லென்த்ல போட்டது. இதுவும் தரையா ஓடுது. இதையும் கண்டிப்பா சிங்கிளா டபுளா மாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து எடுக்கல. நல்ல டைமிங் இருக்கு. அதன் காரணமா சிங்கிளா டபுளா மாத்திட்டாங்க. ரெமினிங்னா 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் அகைன் யாக்கிங் லென்த்ல இதுவும் தெளிவாக கனெக்ட் ஆகல. ஸோ கையிலேயே போயிடும். எடுத்து எரியதுக்குள்ள சிங்கிளா டபுளா மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிற்க வச்சு மாறிடுவாங்க.
அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் விக்கெட்டாக இருக்கும். ஸோ விக்கெட்டில் சிவா அவரோட விக்கெட் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்கோரை தீவிரம் இருக்க போகிற பால்னே சொன்னால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே தானா பெரிய ஷாட்டுங்க. ஸோ 8 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 74 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே TN11s. 75 டார்கெட் ஃபார் கிருஷ்ணகிரி. 8 ஓவருக்கு 75 டார்கெட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது வசந்த், நான் ஸ்ட்ரைக்கில் லக்ஷ்மணன். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே சந்துரு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே சூச்சி காலில் தான் போட்டிருக்கு. லெக் பை 100 ரன் டாட் பாலாக மாறிடும். செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டெப்னோ. போன பால் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. இலவச பந்து ஃபுல் டாஸை கரெக்டாக அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே லெக் சைடில் நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து எரியக்குள்ளே குயிக்கான ஒரு சிங்கிளாக மாறும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுச்சியை திரும்புறாங்க. தெளிவாக போட்டாருன்னு சொல்லலாம். திரும்ப அதை பார்த்து டாட் பால் இங்கே. ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக ப்ளே பண்ண பார்த்தாரு. உடம்புல தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் பேட்டில் தான் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்கான ஒரு சிங்கிளாக மாறி இருக்கு. ஃபிஃப்த் ஒன் யாக்கிங் லென்த்தில் போட்டார். வித்தியை கொடுக்காத உருண்டு போயிட்டு இருக்கு. நல்ல சேவ் இங்கே எடுத்து ஏரியாக்குள்ளே குயிக்கான சிங்கிளாக மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சுச்சி திரும்புறாங்க. இந்த வாட்டிக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்டெப்னோ. போன பால் ஒரு நோ பால். இந்த பால் கண்டிப்பாக ஃப்ரீ ஹிட்டாக இருக்கும். இலவச பந்து சான்ஸ் ஃபார் டாப் சான்ஸ் ஃபார் ஹை கேட்சுக்கான வாய்ப்பாக இருக்கும். கேட்ச போனாலும் விக்கெட் கன்சிடர். நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே அகெயின் ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன். இங்கே கண்டிப்பாக அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து. சூப்பர் ஷாட்டுங்க. ராக்கெட் மாதிரி ஏந்தி விட்டாருன்னே சொல்லலாம். சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகி வெளில போய் விழுமா கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட் கன்சிடர் ஆகாது. அதன் காரணமாக குயிக்காக எடுத்து எரிஞ்சிருவாங்க. சிங்கிளை டபுளாக மாற்றிடுவாங்க. டபுள் டூ. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட ஸ்டாலின் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே பெரிய சுத்துங்க. டாட் பாலா மாதிரி இருக்கு இங்கே ஸ்டாலின் கையிலேருந்து. செகண்ட் ஒன் குட் ஷாட். விண்டு கிழித்துட்டு போயிருந்தே சொல்லலாம். கண்டிப்பாக 6 தான் மாறும்னு நினைக்கிறேன். எஸ் வெளில போய் இருந்துச்சு. முதல் 6 பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னே சொல்லலாம் இங்கே லக்ஷ்மணன். தேர்ட் ஒன் இந்த முறையும் பெரிய சுத்து. அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் இங்கே. ஃபோர்த் ஒன் அகைன் பெரிய சுத்துங்க. குத்துன இடத்துக்கே போயிருக்காருன்னு சொல்லலாம். டாட் பாலா மாதிரி இருக்கு இங்கே. 1 more டாட் பால். 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி வர விட்டு அடிச்சாரு. சான்ஸ் ஃபார் டிராவல் ஆகி 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி பவுண்டரி. ஸோ ஃபீல்டிங் இஷ்யூனால நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே. அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாக இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். இங்கே ஃப்ரீ ஹிட் பால் உடம்புல தான் பட்டிருக்கு. கண்டிப்பாக லெக் பை 100 ரன் டாட் பால் மாறிடும். ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் இங்கே ஸ்டாலின். செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் குட் ஷாட். சான்ஸ் ஃபார் டாப் பச் ஆயிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா நல்ல டேக்கன் இங்கே. ஸோ விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 20 ரன் அடிச்சு மேட்சுக்கான தேர்ட் ஓவர் போட இங்கே ராகுல் வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி ஹிட்ங்க. வேகமாக எடுத்தாருனால வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. அதன் காரணமாக டாட் பாலா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இங்கே. முதல் பால் செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுங்க. யாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத பால்னே சொல்லலாம். தர இது வரைக்கும் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சேவ் பண்ணி எடுத்துருக்குள்ள சிங்கிள் டபுளாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. 4 பால் இருக்கு. கிரண் ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாரு. இப்போ தேர்ட் ஒன் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காருங்க. நல்ல சேவ் இங்கே சந்துரு ஸ்டாப் பண்ணி போட்டாருன்னே சொல்லலாம். எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் காலில் தான் போட்டிருக்கு. லெக் பை 100 ரன் டாட் பாலாக மாறிடுவீங்க. இவனுக்குன்னா 2 பால் இருக்கு. ஃபிஃப்த் ஒன் டாப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ யாருமே குத்தி பிடிக்கலைங்க. சேவ் பண்ணி எடுத்து ஏரியாக்குள்ள குயிக்கான சிங்கிளாக மட்டுமே மாறும். சிங்கிள். தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இங்கே டாட் பாலாக மாறிடுச்சு. ஸோ டாட் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. 3 ஓவருக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணி 23 ரன் அடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபோர்த் ஓவர் போட தனபிரகாஷ் வந்திருக்காரு. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே டாப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. பவுலரே குடிச்சிட்டாருங்க. முதல் பாலே போட்டு விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இங்கே தனபிரகாஷ். ஸோ நெக்ஸ்ட் நியூ பர்சனாக இங்கே தமிழ் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்சுக்கான ஒரு கால் 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப்பிங். எடுத்து ஏரியாக்குள்ள சிங்கிள் டபுளாக மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு டைமிங் இருந்துச்சுன்னு சொல்லலாம். 2 ரன் மட்டும். தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் இதுவும் கேட்சுக்கான கால். கேட்சும் புஷ்டார்னே சொல்லலாம் இங்கே. ஃபீல்டர் நல்ல கேட்சுங்க. நெக்ஸ்ட் நியூ பர்சனாக இங்கே ஜெயபிரகாஷ் வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் லோ கேப்டா போட்டாருங்க. ஃபிஃப்த் ஒன் ஒயிட் வெரைட்டி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டாக ஃபீல்டர் கையில் போயிருக்கு. எடுத்து குயிக்காகவும் அடிச்சிட்டாங்க. சிங்கிள் மட்டும் இங்கே. ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் பேட்ல நிற்கு. சான்ஸ் ஃபார் சூப்பர் இங்கே பரணி விழுந்து ஒரு வாட்டி மிஸ் பண்ணி திருப்பியும் புஷ்டார்னே சொல்லலாம். எக்ஸலன்ட் கேட்ச் இங்கே.
4 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 4 ஓவருக்கு 4 விக்கெட் லாஸ் பண்ணி 26 ரன் அடிச்சு ஸ்மார்ட் ப்ரோஸ் கிருஷ்ணகிரி. ஸோ மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்கே ராகுல் வந்திருக்காரு. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் கரெக்டாக அட்டார்னே சொல்லலாம் கேப்பில். ஸோ ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. பேக்கப் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்பிங்க. எடுத்து எரியக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள் கிடைக்கும் இங்கே. செகண்ட் ஒன். ஒயிட் பால். போன பால் ரெண்டு. செகண்ட் 20 பால். ஃபுல் டாஸ் பலார்னு அரைஞ்சிருக்காரு. கரெக்டாக கைக்கு போயிருக்கு. நல்ல கேட்சிங்க. ஸோ பேட்ஸ்மேன் சந்திச்சு முதல் பாலே விக்கெட் இருந்து வெளில போறாரு. ரெமினிங்னா 4 பால் இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் இங்கே தஸ்தும் வந்திருக்காரு. தேர்ட் ஒன். ஃபுல் டாஸ் விலகி வந்துச்சு. ஸோ அம்பே செக் பண்ணிட்டு டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே. ஃபோர்த் ஒன். அகைன் விலகி போட்டிருக்காருங்க. இதுவும் டாட் பாலா மாறி இருக்குன்னு சொல்லலாம். பேக் டு பேக் 2 பாலையும் டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே நியூ பேட்ஸ்மேனுக்கு. ஃபிஃப்த் ஒன். ஓவர் போலிங்க இங்கே பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம் இங்கே. இந்த பால் லோ கேப்டா போட்டு டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக 3 பாலுமே டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இங்கே ராகுல். 5th ஓவர் லாஸ்ட் ஒன் பால். ஃபுல் டாஸ் மாதிரி இருந்துச்சு. தெளிவாக கனெக்ட் ஆகல. இதுவும் நேருக்கு நேராக போயிருக்குன்னே சொல்லலாம் இங்கே. நல்லா சேவிங்க. எடுத்து எறியக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 5 ஓவருக்கு 5 விக்கெட் லாஸ் பண்ணி 29 ரன். மேட்சுக்கான 6th ஓவர் போட இங்கே தனப்பிரகாஷ். 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஓவர் போலிங் இங்கே ஃபுல் ஃபேஸ்டாக போட்டாருன்னே சொல்லலாம். லோ கேப்டா முதல் பால டாட் பாலா மாதிரி இருக்கு. செகண்ட் ஒன். இந்த மாதிரி ஸ்டம்ப்ல போட்டிருக்கு இன்சைட் எட்ஜ்ல. சூப்பர் போலிங் இங்க. என்ன ஃபேஸுங்க. இவனுக்கு 4 பால் இருக்கு. புட்டா நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. முதல் பாலே ஏந்தி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா பவுலரே பேக் டு பேக் 2 விக்கெட் இங்க சந்திச்சு முதல் பாலே விக்கெட் இருந்து வெளில போறாருன்னே சொல்லலாம் இங்க புட்டா. இவனுக்கு 3 பால் இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் இங்க மனோஜ் வந்திருக்காரு. 4th ஒன். சூப்பர் போலிங் இங்க. 1 more டாட் பால் இங்க சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஓவரை. விக்கெட்டும் டாட்டுமா தனப்பிரகாஷ். இவனுக்கு 2 பால் இருக்கு. 5th ஒன். ஷார்ட் பிச் பால் மறிச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. கரெக்டாக கேட்சுக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓடி வந்தாரு. கேட்ச் ட்ராப் போட்டாருன்னு சொல்லலாம். கேட்ச் ட்ராப் பண்ணி பவுண்டரியும் போயிருச்சு இங்கே. ஸோ பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே மனோஜ். 6th ஓவர் லாஸ்ட் ஒன் பால். டாப் டச் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. குயிக்காக சிங்கிள் மட்டும் அழுத்துவாங்க. சிங்கிள் டு என்டி ஓவர்னே சொல்லலாம். ஸோ 6 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 6 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 34 ரன் அடிச்சிருக்கா ஸ்மார்ட் ப்ரோஸ் கிருஷ்ணகிரி. ஸோ போன ஓவரை போட்ட தனப்பிரகாஷ் அவர் ஒரு ஆள் மட்டுமே 7 விக்கெட்டுக்கு போட்டிருக்காரு. சாரி 5 விக்கெட்டு. 7th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே டாட் பால் கொடுத்துருக்காங்க இங்கே. சந்திரோட செகண்ட் ஒன். மறைச்சு வந்து பிகின் ஸ்டம்பில் அடிக்க பார்த்தாரு. டாப் டச் ஆயிருக்கு. ஸோ கேட்சுக்கான வாய்ப்பு. யாராச்சும் வந்து ட்ரை பண்ணால் கேட்ச் எடுக்கலாம். யாரும் வரல. 1 பவுன்ஸில் நல்லா ஸ்டாப்பாக இருக்குமான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்பிங்க. ஸ்டாலின் எடுத்து எறியறதுக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன். பால் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸ்டெப்னோ ஃப்ரீ ஹிட் பால். இலவச பந்து. முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு. ஸ்டெம் லைன்ல போட்டுருக்காருங்க டாட் பால் இங்க. ஸோ ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணுறாருன்னே சொல்லலாம் இங்கே சந்துரு. 4th ஒன். திருப்பி விட்டுருக்காருங்க. பிகின் ஸ்டெம்ல ஃபீல்டரை நிற்க வச்சிருக்காங்க கார்த்தி. ஸோ குயிக்காக எடுத்து எறிஞ்சிட்டாரு. டாட் பாலை மாறி இருங்க. 5th ஒன். ஷார்ட் பிச்சில் இதுவும் பிகின் ஸ்டெம்ல ஓடி வந்துடும். ஸோ கார்த்தி இருக்காரு. நல்லா ஸ்டாப்பிங்க. இதுவும் டாட் பாலாக மாறிடும். பேக் டு பேக் 2 பாலுமே டாட். ஸோ 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 7 ஓவருக்கு 7 விக்கெட் லாஸ் பண்ணி 37 ரன் அடிச்சிருக்கு. ஸோ இந்த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா துண்டா ஒரு 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் பவுலிங்கில் இங்கே தனப்பிரகாஷ். ரெமினிங் 6 பாலுக்கு கடைசி ஒரு ஓவருக்கு 38 அடிக்கணும். லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா TN11 தொட்டியப்பட்டி அவங்க சைடாக திரும்பி வச்சுனே சொன்னாங்க. செகண்ட் ஒன். சூப்பர் ஷாட்டுங்க. விண்டுக்கே இழுத்துட்டு போயிடும். பவரான ஹிட்டு. வெளில போய் விழுந்துச்சு ரொம்ப தூரம். முதலார பதிவு பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் இங்கே பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன். டாப் வச் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ 1 பவுன்ஸில் நல்ல சேவாக இருக்குமான்னு பார்த்தா வேரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குயிக்கான ஒரு சிங்கிளாக மட்டும் இருக்கும். 4th ஒன். காலில் தாங்கப்பட்டிருக்கு. லெக் பை நோரன் டாட் பாலாக மாறிடும். 2 பால் இருக்குது. 5th ஒன். யாக்கிங் லென்த்தில் வித்தியே கொடுக்காத வந்து தரையாக குயிக்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் இங்கே. நல்லா ஸ்டாப்னு நினைக்கிறேன். எடுத்து எறியக்குள்ள குயிக்கான ஒரு சிங்கிளாக மாறும். லாஸ்ட் 1 பால். குயிக்கர் 1 எடுத்து அடிச்சாரு சொல்லலாம். நேருக்கு நேர் போயிருச்சுங்க ஒரு 6. ஸோ என்னதான் 6 வச்சிருந்தாலும் இந்த மேட்சை வின் பண்ணுறது TN11 தொட்டியப்பட்டின்னே சொல்லலாம் இங்கே.